சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். காலையில் எழுந்த உடனே எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தவறு அப்படின்னா பெட் காஃபி குடிக்கிறோம் அப்படின்றது தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்குறோம், உடல் ஃபுல்லாக உஷ்ணமாகிடுது. ஸோ உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது காலையில் எழுந்த உடனே பல் துலக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம காலையில் நம்ம நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கோம், ஸோ கிருமிகளோடது அதிகமாக இருக்குது. நம்ம அப்போவே பெட் காஃபி குடிக்கும்போது எல்லாமே உள்ளுக்கு இன்டேக்காக தான் போகுது. நிறைய உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு ஒரு வழி நம்மளே கொடுக்குறோம். ஸோ பெட் காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரி, போய் பல் துலக்கிறோமா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பல் துலக்கிறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் பல்ல போட்டு தேய்ச்சி மேலே இருக்கிற எனாமலே வர அளவுக்கு பல் தேய்க்கிறாங்க. ஸோ ப்ரஷ் பண்ணுறீங்களா, ஒரு 2-3 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம டீ காஃபி குடித்து நம்ம உடல் உஷ்ணத்தை இன்னும் அதிகப்படுத்தாமல் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் குறையும். ஃபஸ்ட்டு எழுந்தோடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்க, யூரின் பாஸ் பண்ணுறீங்க இல்லையா? யூரின் பாஸ் பண்ணும்போது உங்களோட யூரின் எந்த கலரில் இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப அதிகப்படியாக எல்லோவாக இருக்கா, ஃபஸ்ட்டு மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப அதிகமாக எல்லோவாக இருக்குன்னா பாடியோட ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, உடலில் நீர்த்துவம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்குன்றது அர்த்தம். ஸோ அந்த நீர்த்துவம் அதிகமாகிறதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது மட்டும் போதுமானா கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற ஜூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாடி ஹீட் குறையிறது மட்டும் இல்லாமல், இப்போ நிறைய பேருக்கு சம்மரில் யூரின் சரியாக வர்றதில்ல, யூரின் வர மாதிரி இருக்குது, நான் போய் யூரின் பாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது யூரின் சரியாக வராமல் ட்ராப்பாக வர மாதிரி இருக்குது. ஸோ இதை மாதிரிலாம் இல்லாமல் இந்த ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா இதில் முழுமையாக உங்களுக்கு சரியாகும். சொத்து கத்தாழி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா நீரில் நல்லா அலசிட்டு வால் மிளகு ஒரு 5 எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 150 ml இது குடிச்சிங்க அப்படின்னா உடல் ரொம்ப குளிர்ச்சி அடையிறது மட்டும் இல்லாமல் அதே போல் யூரின் எல்லோவாக போகிறது, எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே முழுமையாக சரியாகும். உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, வயிறு வலிக்குதுன்றாங்க. அப்போ வயிறு வலிக்குதுன்னா எதனால் வயிறு வலிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. பசங்க ஒழுங்காக யூரின் போகிறாங்களா, இல்லை யூரின் சரியாக போகிறது இல்லையா, அதனால் வலி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 50 ml அளவுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கலாம். ஸோ பெற்றோர்கள் முக்கியமாக இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்க தண்ணி நிறைய குடிக்கிறாங்களா, யூரின் ஒழுங்காக போகிறாங்களான்றதை வாட்ச் பண்ணுறது நம்மளோட கடமை. நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான் சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது, கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் கை கால் வலி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, சைனஸ், இருதய பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், வாத நோய்கள், மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.